இன்னைக்கு அம்மனுக்கு இனிப்பு பலகாரம் தான் பண்ணணும். நாமளும் அதை தான் சாப்பிடணும். நீ என்ன இனிப்பு பண்ணலாம்னு இருக்க லலிதா? பாசி பருப்புல பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். அம்மனுக்கும் பிடிக்கும், நாமளும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அப்படியா? இது தெரியாம இனிப்பு கடை கோபி கிட்ட 25 ஜிலேபி அனுப்பி வைன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கான முன்பணமும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல விடு, இன்னைக்கு நம்ம வீட்டுல பண்டிகைக்கு 2 இனிப்பு பண்டம் இருந்துட்டு போட்டோம். நம்ம சுந்தரிக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். ஆமா, போன வருஷம் நவராத்திரியில சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தா. வீடு முழுக்க ரொம்ப கலகலன்னு இருந்தது. நவராத்திரி வந்தா போதும், பொம்மைய தாம்பூலமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சிநேகிதிங்களை எல்லாம் ஒன்னா கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் சுண்டல் பாயசம் அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு சேர்த்து இனிப்பு பலகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து டப்பாவுல நிரப்புவா. பாட்டி, இன்னைக்கு பஞ்சமி இல்லையா? அம்மனுக்கு என்ன விசேஷம்னு சொல்லுங்க. அம்மன் இன்னைக்கு சிம்ம ரூபிணியா இருப்பா. சிங்கத்து மேல உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சிவப்பு மஞ்சள் நிறத்துல உள்ள பூவால அவளுக்கு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த தாய் கூட சிம்ப சொரூபிணியாதான் காட்சி கொடுப்பா. இன்னைக்கு அலங்காரம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு தெரியுமா? அந்த தாயை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடும். பரமம் புராணம் யத்வாமஹம் பிரதிதினம் மனசா பஜாமி சாக்ஷாத் கிருதேன தவ ரூபனேன சாத்ய புஷ்பாஞ்சலிம். அதனாலதான் இன்னைக்கு அவளை ஸ்கந்த மாதான்னு கூப்பிடுவாங்க. கண்ணு தெரியலையாப்பா அவனுக்கு? மன்னிக்கணும், நான் கவனிக்கல. லலிதாக்கா, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளேயாடா? உனக்கு தேவைப்பட்ட மூலிகையெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எதுவும் கிடைக்கல. எது வேணும்னு சொல்லுப்பா.
நானும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்றேன். ஆயுர்வேதத்தை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்ன வேணுமோ அதை நானே தேடி எடுத்துக்கிறேன். நீ கோவிலுக்கு போக வேண்டியதானே தேவா? அம்மனோட அலங்காரம் இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. அதான் உங்க வீட்லயே நான் அம்மனை தரிசனம் பண்ணிட்டேன். மண்டபத்துல இருக்கிற அம்மன் விக்கிரகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டியாடா? கையெடுத்து கும்பிட்டேன். போயிட்டு வரேன். என்ன அவசரம் தேவு? பண்டிகை அதுவுமா வந்திருக்க, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இல்ல எங்க குரு இன்னைக்கு விரதம். இன்னைக்கு என்னப்பா விரதம்? அதுவும் நவராத்திரியில எந்த விதமான விரதமும் வராதே. பரவாயில்ல, 2 பேரும் உள்ள வாங்க. உங்க பூஜை ஒரு மாதிரி, எங்க பூஜை வேற மாதிரி. நான் அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். என்ன கிடைச்சது? வெறும் கையை வீசிக்கிட்டு கிளம்புறீங்களே. நான் கிளம்புறேன். சரி சரி, நீங்க வாங்க. वन्दित सुन्दरि माधवि चन्द्र सहोदरि हेममये मुनिगणमण्डित मोक्षप्रदायिनि मञ्जुलभाषिणि वेदनुते पङ्कजवासिनि देवसुपूजित सद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदन कामिनि आदिलक्ष्मि सदा पालय माम्. कल्मषनाशिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये क्षीरसमुद्भव मङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनि धान्यलक्ष्मि सदा पालय माम्. பேசாம போடா ஜெகி, சும்மா கிண்டல் பண்ணாத. எனக்கே 1008 வேலை இருக்கு. ஐயோ, நான் சத்தியமா மனசாரதான் கேக்குறேன் ராஜமாதாம்மா. எனக்கும் நவராத்திரி கதையை கேட்டு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டுமே. இன்னைக்கு 6வது நாள், என்ன விசேஷம்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த தாயி கார்த்தியாயினி ரூபத்துல இருப்பா. धीरा गंभीरा जय वीरा परिवारा श्री कात्यायिनी मंगलम्.